Hi all, very good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I think all are good. அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். த்ரெட்டு இடையில கட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட லாஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா பயோவில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, இந்த இடத்துல எனக்கு த்ரெட்டு அறுந்து போச்சுன்னு வைங்க. அறுத்துட்டேன் நான். த்ரெட் இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டை பிரித்து விடணும். நம்மளுக்கு கீழே நாட் போடுற அளவுக்கு எவ்வளோ எட்டுமோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்கணும். எனக்கு ஒரு 3 செயின் பிரித்தோன்னா கீழே ஓகே, என்னால் கை பிடிச்சி த்ரெட்டை பிடிச்சி நாட் போட முடியும். ஓகேங்களா, அந்தளவுக்கு நான் பிரிச்சுட்டேன். இப்போது இங்கே ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். 2 நாட் குட்டியாக போட்டுட்டோன்னா தெரியாது, நம்மளுக்கு கட் ஆனதே தெரியாது. இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வச்சு கீழே இழுத்தோன்னா நாட்டு கீழே போயிடுச்சிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம நாட் போட்டதே தெரியாது. திரும்ப அகைனு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், ஒரு நாட் போட்டு செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கீழே இருந்து இந்த செயின் இருக்குல்ல, லாஸ்ட்டு செயினு, இதுக்கு இடையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கேப் தெரியாது. ஃப்ரேம்லேருந்து கலட்டின அப்புறமா இந்த இடம் கேப் தெரியும். ஸோ இந்த முன்னாடி செயினுக்கு 2 செயின் இருக்கா, இந்த பக்கம் செயின் இருக்குல்ல, அதுக்கு இடையில நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கணும். ஓகேங்களா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கட் ஆகிட்டு போட்டதே தெரியாது, நம்ம எண்டு நாட்டும் தெரியாது. தெரியுதுங்களா, இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டோம், செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டே தெரியாது, நார்மலாக ஆயிரும். இப்போ எனக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே எண்ட் நாட் போட்டுக்கிறேன். எண்ட் நாட்டை ஸ்டார்டிங்கில் இருந்தே குட்டியாக போட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். பை ஃப்ரம் வைஸ் கிரியேஷன்ஸ். பாய்.